தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயிலின் உக்கிரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் குளுமை நிலவும் உதகைக்கு மக்கள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். காலநிலை மாற்றம் காரணமாக தமிழ்நாட்டின் தட்பவெப்ப நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பெரும் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. கோடையில் அதிக வெயிலும் மழை காலத்தில் அதிக மழை பொழிவும் பதிவாகின்றன. தற்போது கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாகி உள்ளது. மக்களவை தேர்தல் கிளப்பிய அனலை விட கோடை வெயிலின் அனல் மக்களை ஓடி ஒழிய வைத்துள்ளது. தகிக்கும் வெப்பத்தில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள ஓடி வந்த மக்களை நாடி வந்து குளிர்விக்கிறாள் மலைகளின் அரசி உதகை. மேட்டுப்பாளையத்தில் இருந்து 51 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உதகை இந்த ஆண்டுக்கான கோடை குளுகுளு சீசனில் மூழ்கியுள்ளது. உதகை தாவரவியல் பூங்காவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக அங்குள்ள கண்ணாடி மாளிகையில் மலர் செடிகளை அடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அத்துடன் முதன்முறையாக 2.5 டன் வண்ண கூழாங்கற்களை கொண்டு வன விலங்குகளின் உருவங்களை அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. கடல் மட்டத்தில் இருந்து 2240 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள உதகை முழுவதும் குளுமையான காற்றோடு இதமான சூழல் நிலவுவதால் பல ஆயிரம் பேர் இங்கு படையெடுத்து வருகின்றனர். இதனால் தற்போதே உதகையில் கோடை சீசன் களை கட்ட தொடங்கியுள்ளது. சார், இப்போ நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் சார். அங்கே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு 42 டிகிரி இருக்குங்க. இப்போ சம்மர் இதுக்காக ஸ்கூல் லீவெல்லாம் விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கப்பா கூட்டிகிட்டு எல்லாருமே. இங்கே கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, ரொம்ப காலையிலேருந்தே ரொம்ப ஜில்னஸாக இருக்குது ரொம்பவே. நல்லா இருக்குது சார், நல்லா வியூவெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு எல்லா இடமே நல்லா இருக்குது சார். கார்டனும் நல்லா இருக்குது சார். இந்த டைம் வந்து பார்த்தா சும்மா கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குங்க, ஜில்லுன்னு இருக்குங்க. எங்கள் ஏரியாவிலலாம் ஹாட்டு, செம்ம ஹாட்டுங்க. எப்போ இங்கே வரலான்ட்டு இருக்குதுங்க. ஆனால் ஃபஸ்ட் டைமுங்க. ஆனால் இன்னும் வந்து இதை மிஸ் பண்ண மாட்டேங்க, அடிக்கடி வந்துடுவேங்க. கார்டனிங் ஒர்க்கெல்லாம் நடக்கங்காட்டி சில இதெல்லாம் பார்க்க முடியலிங்க. சும்மா தூரம் வந்து மட்டும் பார்க்க முடிஞ்சுதுங்க. அதனால் ஃப்ளவர் ஷோ அப்போ வந்து எல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வரலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்குறேங்க. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, குழந்தைகளுக்கெல்லாம் விளையாடுறதுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே ஊட்டிக்கு வந்திருக்கோம். நாங்கள் நேற்று வந்தோம். நேற்றுலேருந்து போட்டிங், இங்கே பொட்டானிக்கல் கார்டன் எல்லாம் முடிச்சுட்டு இப்போது இங்கே பொட்டானிக்கல் கார்டனில் இருந்திருக்கோம். நாங்கள் வந்தது கிளைமேட் சூப்பராக இருக்குது. கிளைமேட்லாம் நல்லா ஜில்லுன்னு. நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறதுனால சென்னையில் ரொம்ப ஹாட்டாக இருந்தது. இங்கே வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். உதகையில் வந்து குவியும் சுற்றுலா பயணிகளுக்காக தாவரவியல் பூங்கா மட்டுமல்லாது ரோஜா பூங்காவிலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாது சர்வதேச கோடை வாழிடமாக உள்ள உதகையை மேலும் தூய்மையாக வைத்துக் கொள்வது பயணிகளின் கடமை. அதே நேரம் இங்கு இன்னும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகளின் கோரிக்கை. சன் நியூஸ் செய்திகளுக்காக உதகையில் இருந்து செய்தியாளர் சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.